இப்ப என்ன பண்ண போற? உன்னை ரேப் பண்ண போறேன். ஐயோ, இவ்வளவுதானா? இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? இதுக்கு போய் இப்படி சுத்தி சுத்தி வந்த? மகா மட்டமான கராக்கியா இருக்கும் போல இருக்கு. டார்லிங். டார்லிங்கா? மாப்ள ஜோலி முடிஞ்சிரா? ஐயோ ஐயோ அம்மா ஆத்தடி ஐயோ 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 ராஸ்கல் தொலைச்சிடுவேன். அம்மாடி அப்பா வீர திருமகள் வேலு நாச்சியாரின் மருமகள். ஆல் டெஸ்டிலும் ஓகே அவள். ஓகே தம்பி. அம்மா தெரியாம பண்ணமா? நில்லையா நில்லு. ஆமா, எதுக்கு என்ன அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அதுவா, அது இந்த டைரியை பார்த்தா தெரியுமா? டைரி? என்ன தொழில் செய்றீங்க? அதுவும் அதுலயே இருக்கு. ஓஹோ, உங்க கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். என்னங்க வெக்கப்படுற பார்த்தாவே தெரியல உங்களுக்கு? அப்போ கல்யாணம் ஆகல? ஆமா, அதுக்கு என்னப்பா? ஐ வில் மீட் யூ. என்கிட்ட இல்லங்க அது. நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். சந்திக்கிறீங்களா? ஏன் மாப்பிள பெரிய வம்புல போய் முடி போடுங்கடா, தொழில் மாறுதே. கையெழுத்து போட மாட்ட போட மாட்ட. இது வெறும் சாம்பிள் தான். கையெழுத்து போடல வெட்டி புதைச்சிருவேன். மீனு, மீனு என்னாச்சுமா? ஏன் அழற? மம்மி டாடிய பார்க்கணும் மம்மி. அழாதம்மா, மம்மி சொல்றது கேளு. நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் மம்மி, டாடிய பார்த்தே ஆகணும். பார்க்கலாம், கட்டாயம் பார்க்கலாம். டாடிய இப்பயே பார்க்கணும் மம்மி. அழக்கூடாதம்மா, இப்ப இருட்டாயிடுச்சு இல்லையா? காலையில நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். படுத்துக்கோ. விஸ்வநாத், உன்னை பார்க்கறதுக்கு உன் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஜோதி, மீனு, நான் யாரையும் பார்க்க விரும்பல. பார்க்க விரும்பல. விஸ்வநாத், அவங்க உன்னை பார்க்கறதுக்கு ஆவலோட வந்திருக்காங்க. இப்படி அவங்களை நெக்லெக்ட் பண்றியே, அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுக்காக இந்த முகத்தை எப்படி சார் காட்டுறது? நாட்டுல மோசடி பண்ணவங்களே முன்ஜாமீன் வாங்கிட்டு ராஜா மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நீயும் பயப்படுற? கமான்.
எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி நீங்க. எதுக்காக தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? மீன் உங்களே நினைச்சிட்டு இருக்கா. உங்களை பார்த்தே ஆகணும்னு ராத்திரில இருந்து சாப்பிடாம அழுதுட்டு இருக்கா. பாருங்க விசு, பாருங்க விசு. டாடி இமல கோமா, நானும் மம்மியும் வந்திருக்கோம். பாருங்க டாடி. டாடி பாருங்க டாடி, பாருங்க டாடி, பாருங்க டாடி. ரத்தம். டாடி என்னாச்சு? மம்மி டாடிக்கு ஹாய் ஜோதி, வாட் a surprise. Can I help you? என் விஸ்வநாத் உனக்கு என்ன துரோகம் பண்ணாத அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன், அவ்வளவுதான். கடமை? உனக்கு மட்டும் தான் திறமையா பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்கல. நீயும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறியே, உனக்கு ஈவிரக்க எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கும்? பேண்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கிற உனக்கு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற என்னோட வேதனை உனக்கு எப்படி புரியும்? ஒரு பொண்ணுக்கு சாகர வரைக்கும் அவ புருஷன் தான் அவளுக்கு சாஸ்வதம். அப்படிப்பட்ட அவரையே என்கிட்ட அநியாயமா பிரிச்சிட்டியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஜோதி, உன்னோட வேகம் புரியுது எனக்கு. ஆனா நாட்டுல நியாயம், நீதி, தர்மம், சத்தியம், அஹிம்சை அத்தனையும் இப்ப செத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அந்த பாரத மாதாவையே நடுரோட்ல வச்சு மானபங்கம் படுத்துறாங்க. மதம் பிடிச்ச யானைகளை அடக்க நாங்க சட்டத்தை அங்குசமா ஏந்தி போராடிட்டு இருக்கோம். அதுக்காக ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிற என்னோட விஸ்வநாத்தை டார்ச்சர் பண்றதுதான் நீங்க கடமையை நிறைவேற்றுற லட்சணமா, இல்ல அதுதான் உங்க சட்டமா? டார்ச்சரா? எஸ் எஸ். சென்ட்ரல் ஜெயில இருக்க என்னோட வீட்டுக்காரர் கொடூரமா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. நெல்லு, என் விஸ்வநாத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நியாயத்துக்காக நான் நடத்த போற போராட்டத்துல உங்க அத்தியாயமே முடிஞ்சு போயிடும். Be careful. எஸ் மேடம், உட்காருங்க. நான் விஸ்வநாத பார்க்கணும். மேடம், என்ன சாப்பிடுறீங்க மேடம்? நான் விஸ்வநாத பார்க்கணும். ஓகே மேடம், பார்க்கலாம். வாங்க ப்ளீஸ். அம்மா, விஸ்வநாத், விஸ்வநாத். அம்மா, யார் இந்த அநியாயத்தை செஞ்சது? என்னங்க இது அநியாயங்கிறீங்க? இது ஒண்ணும் புதுசு இல்ல மேடம், வழக்கம்தான். But this is too much. அவங்கிட்ட இந்த உண்மையை வரவழைக்க இதை தவிர வேற வழி இல்ல மேடம். அதுக்காக இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறதா? இன்ட்ராகேட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். You have no right to torture him. I'm sorry மேடம். What sorry? கண்மூடித்தனமா அடிச்சு போட்டுட்டு. மேடம், இவ்வளவு அடிச்சு அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவனை கொஞ்சி குலாவியா விசாரிக்க சொல்றீங்க. குற்றவாளி கிட்ட கருணை காட்டினா கொலைகாரனை கோட்டை விட்டுற வேண்டியதான். I am 100% sure. அவர் குற்றவாளியா இல்லையாங்கறத தீர்மானிக்க வேண்டியது நாங்க. முதல்ல விஸ்வநாத்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஜெயிலர், don't repeat this. This is my order. விஸ்வநாத்க்கு நடந்த கொடுமைக்கு வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பு அத கேக்குற அருகதை உனக்கு இல்ல. ஜோதி, I can understand your feelings. விஸ்வநாத் கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் அந்த ஆபீசர் கொடூரமா நடந்துட்டாரு. உண்மை? எந்த உண்மை? டேனியலுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற உண்மையை. அந்த டேனியல் யாரு, எங்க இருந்து வந்தா, எங்க போனா, எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைச்ச அந்த பாவி எங்க போனா எங்களுக்கு என்ன? இவ்வளவு பெரிய சிக்கல்ல ஒரு நல்லவரை மாட்டி விட்டுட்டு அவ மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான். அவ ஒரு நயவஞ்சக. அண்ணனு நயவஞ்சகன்னு சொல்லலாமா? அண்ணன் அந்த புனிதமான உறவோட அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை ஆபத்துல மாட்டி விட்டுருக்க மாட்டான். உங்களை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா அந்த டைரிக்காக வந்திருக்கவே மாட்டான். What do you mean? டெத் ஸ்பாட்ல தடயமா கிடைச்ச டைரியில உங்க குடும்பத்தோட இருந்த மறக்க முடியாத நினைவுகளை குறிச்சிருந்தானே தவிர தன்னோட சுக துக்கங்களை எழுதவே எழுதல. அந்த டைரி எங்களுக்கு கிடைச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்துங்கிற பயத்துல
தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம என்னையும் ஏமாத்திட்டு அந்த டைரியை எடுத்துட்டு ஓடிட்டான். எங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா இங்க வந்து உண்மையை சொல்லி அவரை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? கரெக்ட், தட்ஸ் தி பாயிண்ட். டைரி அவனுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு தொல்லை வராதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா டைரியில இருக்கிற மேட்டரை நான் ஜெராக்ஸ் எடுத்தது அவனுக்கு தெரியாது. அதுக்கு மேல நடந்தது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்பான், விஸ்வநாத்தை காப்பாத்திருப்பான். பட் ஜோதி, இந்த கொலை கேஸ்ல விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காது. தர்மராஜ தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக தான் விஸ்வநாத் டேனியல வரவழைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நோ, இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். ஜோதி, இந்த பணம் இருக்கே அது பாதாள வரைக்கும் பாயணும் தெரியாது. இன்னைக்கு மனுஷ பணத்துக்காக எந்த தப்பையும் பண்ண தயாரா இருக்கான். அந்த ஆசையில தான் விஸ்வநாத் இப்படி எல்லாம். நோ, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நீ அவரை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஜோதி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணையும் காப்பாத்த நானும், நெத்தியில இருக்கிற பொட்டுக்காக மட்டும் போராடுற நீயும் நீதி தேவதையோட 2 கண்கள் மாதிரி. நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துற வரைக்கும் நாம யாரையும் நம்ப கூடாது, நம்ம நிழல கூட. உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, போக போக நீயே தெரிஞ்சுப்ப.